தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 10/8/2017 வியாழக்கிழமை சதயம் நட்சத்திரம் காலை 6:35 வரை, பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, என்னுடைய நண்பர் ஒருவருடைய கடைக்கு போயிருந்தேன் காரைக்குடியில். அவள் போயிருந்த பொழுது கடையில் சில பொருட்கள்லாம் வாங்கினேன். பொருட்களுக்குன்னு ஒரு பில் போட்டு கொடுப்பாங்க. அந்த பில் அச்சடித்து கொடுக்குறதோட சேர்த்து ஒரு பேப்பர் கொடுத்தாங்க. அந்த பேப்பரில் நல்லவைகள் அப்படின்னு எழுதியிருக்கு. இதெல்லாம் நம்ம செய்யணுங்கிறதுக்கு அவர் மணியான வாக்கியங்கள் அப்படின்னு போட்டு எழுதியிருக்கு. அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அற்புதமான வரிகள், வைர வரிகள். செய்ய நினைத்ததை உடனடியாக செய்ய வேண்டும். ஏதாவது நீங்கள் செய்ய நினச்சிங்கன்னா யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, யோசிச்சுக்கிட்டு இப்போ செய்வோமா, நாளைக்கு செய்வோமா, சில பேர்கிட்ட கலந்துக்குவாங்க, அப்புறம் வேண்டாம்ட்டுருவாங்க. அப்புறம் கடைசி முடிவு வேறு மாதிரி போயிடும். ஆகையினால் நீ எதையாவது செய்ய நினச்சா உடனடியாக செய்ய வேண்டும். அதற்கு அடுத்து நாளும் ஒரு நல்ல காரியம் செய் அப்படின்னு போட்டிருக்காரு. நான் அந்த நண்பர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி நீங்கள் போட்டிருக்கீங்களே, நீங்கள் செய்கிறீங்களான்னு கேட்டேன். அவர் ஒரு நோட்டு வச்சு காமிச்சார். நான் செய்த நல்ல காரியம்னு முதல் பக்கம் எழுதியிருக்காரு. ஒரு நாளைக்கு ஒரு நல்ல காரியம். வாக்கிங் போவாராம். அப்படி போகிற போது நடுவில் பெரிய கல் முள்ளு கிடந்தால் அதை எடுத்து ஓரமாக ஒதுக்கி போடுவாராம். இது கூட ஒரு நல்ல காரியம். இது மாதிரி மற்றவர்களுக்காக நான் செய்கிறேன். வீதியில் போகிற போது யாராவது ஏதாவது ஒரு வயோதிகர்கள் ஏதாவது வேலை சொன்னால் செய்வேன். இந்த பார்வையற்றவர்கள் வந்தால் அவர்களை கிராஸ் பண்ணி கூட்டிகிட்டு போய் விடுவேன். இதெல்லாம் ஒரு நல்ல காரியம். இப்படி நான் செய்த நல்ல காரியம்னு போட்டு ஒரு நோட்டு போட்டு வச்சுருக்கிறார். 200 பக்கம் நோட்டு மாதிரி இருக்குது. ஏராளமான நல்ல காரியம் செஞ்சுருக்கிறாரு. இப்படி நீங்களும் செய்யணும்னு அவர் விரும்புகிறார். ஆகையினாலே நாளும் ஒரு நல்ல காரியம் செய் அப்படின்னு அடுத்த வாக்கியம் கொடுத்துருக்கிறார். அதற்கு அடுத்து தினமும் ஒரு நல்ல தகவலை அறிந்து கொள். ஏதாவது ஒரு புது தகவல் தெரிஞ்சுக்கணும். பேப்பரில் பார்க்கலாம் அல்லது மற்றவர்களிடம் கேட்டுக்கலாம். இப்படி இந்த அறிவை வளர்த்து கொள்ளணுமா. அறிவுனாலே அறிந்து கொள்வதுன்னு அர்த்தம். ஒரு நல்ல தகவலை அறிந்து கொள். அதற்கு அடுத்து பிறரை மனதார பாராட்டுன்னு எழுதியிருக்கார். அடுத்தது மனதார பிறரை பாராட்டணுமா. பிறர் மனம் புண்படும்படி நடந்து கொள்ளாதே. பிறர் மனசு புண்படுற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதற்கு அடுத்து ஒரு அருமையான வாக்கியம் கொடுத்துருக்கிறாரு. எல்லாம் நன்மைக்கே என்று நினை. எது வந்தாலுமே அது நல்லதுக்கு தான் நினை. உனக்கு அது கிடைச்சாலும் சரி, கிடைக்கலைனாலும் சரி, அதுக்கு பின்னால் ஒன்று எழுதியிருக்கிறாரு. எப்பொழுதும் வெற்றி சாத்தியமல்ல என்பதையும் அறிந்து கொள் அப்படின்னு. வெற்றி எப்போவுமே கிடைக்காது. எப்போவுமே பகடை உருட்டுகிற பொழுது 12 விழுகாது அப்படிம்பாங்க. அது மாதிரி எப்பொழுதுமே வெற்றி என்பது சாத்தியமல்ல. வெற்றியும் தோல்வியும் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும். இருந்தாலும் நாம் நம்முடைய குறிக்கோள் அந்த வெற்றியிலேயே இருக்கணும். ஆகையினாலே தான் வெற்றி என்ற ஒரு சொல்லை ஏற்படுத்தினார்கள். நடுவில் இருக்கிற எழுத்தை எடுத்துவிட்டால் வெறி என்று ஆகும். வெறி என்றால் தீவிரமான முயற்சி. தீவிரமாக முயற்சி செய்து அந்த வெற்றியை நாம் பெற வேண்டுமாம். ஆகையினாலே வெற்றி என்பது நாம் பெற வேண்டும் என்பதை அப்படி கொடுத்திருக்கிறார். அதற்கு அடுத்து 3 காலத்தையும் சொல்லியிருக்கிறார். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். கடந்த காலத்தின் அனுபவத்தை நீ உணர்ந்து கொள். நீ ஏதாவது செஞ்சிருப்ப, அதில் சில தவறுகள் வந்திருக்கலாம், அதனால் உனக்கு கஷ்டங்கள் உருவாகி இருக்கலாம். கடந்த காலத்தின் அனுபவத்தை உணர்ந்து கொள். சரி, அப்படி உணர்ந்துக்கணுன்னு என்ன பண்ணணும்? நிகழ்காலத்தை பயன்படுத்து. இப்போ இருக்கக்கூடிய இந்த நிகழ்காலத்தை நல்ல விதமாக நீ பயன்படுத்து. அடுத்து போட்டிருக்காரு, எதிர்காலத்துக்கு நீ தயாராகு. எதிர்காலத்தில் நீ என்னவாக வர வேண்டும் என்கிறாயோ அதற்கு தயாராகுன்னு போட்டிருக்காரு. இப்படி இன்னும் நிறைய வாக்கியங்கள் அவர் அளித்திருக்கிறார். அற்புதமான வாசகங்களாக இருக்கின்றன. இதுபோன்று மனதை பொறுத்தே மகிழ்ச்சின்னு ஒன்று குறிப்பிட்டிருக்கிறார். உங்களுடைய மகிழ்ச்சி உங்கள் மனதை பொறுத்து. மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட வாக்கியங்களை அச்சிட்டு அவருடைய கடைக்கு வருகிறவர்களுக்கு கடைக்கு கொடுக்கிற பில்லோடு அல்லது தனியாக பக்கத்திலேயே வைத்திருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். இதன் மூலமாகவாவது இந்த உலகத்திலே வருபவர்களெல்லாம் வாழ்பவர்களெல்லாம் திருந்தலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் அவர் செய்கிறார். ஆகையினாலே இது போன்ற நல்ல காரியங்களை செய்து நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன்களை எல்லாம் பெற வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, களைப்பை மறந்து உழைப்பில் ஈடுபடுகின்ற நாள். காசு பணம் பழக்கம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டு. பழைய வாங்கிய சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்குவதில் இதுவரை இருந்த தடை இப்பொழுது அகலப் போகின்றது. அரசியலில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு மேலோங்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். தொழில் முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு அதுவும் வெற்றிகரமாக இன்றைக்கு கைகூடப் போகிறது. இந்த நாள் ஒரு மிக மிக இனிய நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. சந்திரபலம் நன்றாக இருக்கும் பொழுது புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். தொழில் முன்னேற்றம் உண்டு. எந்த முயற்சி செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். அது மட்டும் அல்ல, 2ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் இருப்பதால் சுக்கிரபலம் நன்றாக இருக்கின்ற பொழுது
சௌகரியங்கள் அதிகமாக கிடைக்கும். எனவே வாகன யோகம் உண்டு. பயணத்தாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். உறவினர்களும் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொழில் தொடங்கும் வாய்ப்பு உருவாகும் நாள். பழைய தொழில்கள் நடந்தாலும் கூட புதிதாக ஏதேனும் தொழில் தொடங்கலாமா, வருமான பற்றாக்குறை ஏற்படுகிறது, யார் பெயரில் தொழில் தொடங்கலாம் என்றெல்லாம் இன்றைக்கு நீங்கள் சிந்திப்பீர்கள். அதற்கு உங்களுக்கு நண்பர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் இன்றைக்கு உறுதுணையாக இருப்பார்கள். 2ஆம் இடத்திலே சூரியன், செவ்வாய், புதன், ராகு இவ்வளவும் கூடியிருக்கிறது. இந்த கூட்டுக்கிரக யோகம் 2இல் இருக்கின்ற பொழுது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் அகலப்போகிறது. அது மட்டும் அல்ல, வாங்கல் கொடுக்கல்களும் ஒழுங்காகும். வங்கிகளில் நீங்கள் சலுகைகளை எதிர்பார்த்து காத்திருந்தால் அது கிடைக்கும். தொழிலுக்கு ஏதேனும் கடனுதவிகள் கேட்டிருந்தால் அதுவும் உங்களுக்கு வந்து சேரலாம். பாதியில் இந்த பல பணிகள் இன்றைக்கு முடிந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை வழங்கப் போகின்றது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. அது மட்டுமல்ல, வீண் வெளிகளுக்கும் ஆளாக நேரிடும். விளைந்த பொருட்களை கையாளுகின்ற பொழுது கூடுதல் கவனம் செலுத்துங்கள். தொழிலில் மந்த நிலை ஏற்படலாம். பக்கத்தில் இருப்பவர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வதுதான் நல்லது. உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களை விட்டு விலகலாம். கோபத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். சண்டை சச்சரவுகளை விட்டு சமாதான கொடிபிடிப்பதுதான் நல்லது. ராகு உங்கள் ராசியில் இருப்பதால் செல்வநிலை நன்றாக இருந்தாலும் கூட மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள வியாழக்கிழமை என்பதால் குருவை வழிபடுவது நல்லது. சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் அச்சுறுத்தும் நோய்களால் அவதிப்படுகின்ற நாள். இன்றைக்கு ஆடம்பர பொருட்களை வாங்குவதிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். நோய் அகல நீங்கள் மருத்துவ செலவுகளும் அதிகமாக செய்ய நேரிடும். ஒரு சிலருக்கு ரண சிகிச்சை கூட உருவாகலாம். 6இல் கேது இருப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் பகைக்கு ஆளாக நேரிடும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஆதரவு கரம் நீட்டுபவர்களை நீங்கள் அனுசரித்து வைத்துக் கொள்வதுதான் நல்லது. வியாபாரத்தில் விரோதங்களை வளர்த்து கொள்ளாதீர்கள். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லுகிற இந்த நாளில் குரு வழிபாடு உங்களுக்கு குதூகலத்தை வரவழைத்து கொடுக்கும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் நாள். அடுத்தவன் நலன்கிறது எடுத்த முயற்சிகளிலும் ஆதாயம் கிடைக்கும். தொழிலிலும் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு லாபம் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். நீண்ட நாளாக வரன்கள் வாயில் தேடி வந்து திரும்பி போகிறது என்று நினைத்தவர்களுக்கு இன்றைக்கு அது முடிவடைவதற்கான நல்ல வாய்ப்புகள் உண்டு. ஊர் மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீண்ட தூர பயணங்களுக்கு செல்லலாமா அல்லது அந்நிய தேசம் செல்லலாமா என்றெல்லாம் சிந்தித்தவர்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல முடிவெடுக்கும் நாளாக அமையப் போகின்றது. வியாழன் என்பதனாலே இன்றைக்கு கிழமையும் வியாழன் உங்கள் ராசியிலும் குரு பகவான் வீற்றிருக்கிறார். எனவே குரு வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். துலாம் ராசினியர்களே, செல்போன் வழி செய்தி சிந்திக்க வைக்கும் நாள். அதிகாலையிலேயே வரும் தொலைபேசி வழி செய்தி உங்களை சிந்திக்க வைக்கப் போகிறது. அது மட்டுமல்ல, செய்தொழிலும் அது முன்னேற்றத்தை கொடுக்கப் போகிறது. பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதியவர்களை சேர்த்துக்கொள்ளும் எண்ணம் உருவாகும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். கட்டிடப்பணி தொய்வில் இருக்கிறதே என்று நினைத்தவர்கள் இப்பொழுது மீண்டும் அதை முடிக்க வாய்ப்புகள் கைகூடி வரும். 2இல் சனி இருப்பதால் குடும்ப பிரச்சனைகள் இதுவரை அதிகரித்திருக்கலாம். அந்த பிரச்சனைகள் இப்பொழுது நல்ல முடிவுக்கு வரப்போகிறது. குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்களும் வெற்றி பெறும். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் விஐபிக்கள் வீடு தேடி வந்து உதவும் நாள். இன்றைக்கு வியாபார விருத்தி உண்டு. கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். மாற்று மருத்துவத்தால் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்வீர்கள். பயணங்களாலும் உங்களுக்கு பலன் உண்டு. வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். 11ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கின்ற பொழுது கவலைப்பட தேவையில்லை. தனாதிபதியாக விளங்கும் குரு பகவான் அல்லவா 11இல் இருக்கிறார். எனவே பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். எனவே நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கும் நாள் இந்த நாள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் நலமுடன் வாழ நண்பர்கள் கை கொடுத்து உதவும் நாள். உங்களுக்கு வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு நண்பர்கள் இன்றைக்கு கை கொடுத்து உதவுவார்கள். நாடி வரும் வாய்ப்புகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் திடீர் இடமாற்றங்கள் நீண்ட தூரத்திற்கு வரும் விதத்தில் அமையும். அதை ஏற்றுக்கொள்வதுதான் நல்லது. ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் அஷ்டமத்திலே இவ்வளவு கிரகங்கள் கூடியிருக்கின்றன. 8ஆம் இடத்திலே சூரியன், செவ்வாய், புதன், ராகு இருந்தால் மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். தூக்கம் கூட வரவில்லையே என்று சொல்வீர்கள். இதுபோன்ற காலங்களில் எச்சரிக்கை கூடுதலாக தேவை. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லது. திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லுகிற நாள் இந்த நாள். மகர ராசினியர்களே, ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுகின்ற நாள். அதிகாலையிலேயே உங்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் வந்து சேரலாம். என்ன இருந்தாலும் ராகுகேதுகளுக்கு நடுவில் அனைத்து கிரகங்களும் சிக்கி இருப்பதால் சர்ப்பசாந்தி பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள். திடீர் பயணங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். தன்னிச்சையாக நீங்கள் செயல்பட முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி உங்கள் ராசியை பார்க்கிறார். எனவே உற்சாகம் உங்களுக்கு குறையலாம். தன்னம்பிக்கையை தளரவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள்.
கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. அனுகூலங்கள் அதிகமாக கிடைக்கப் போகின்றது. அரசு வழியிலும் கிடைக்கும். வள்ளல்களும் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். பதவி உயர்வு உத்தியோகத்தில் வரவில்லையே என்று பல நாட்களாக காத்திருப்பவர்களுக்கு இப்பொழுது அது வருவதற்கான அறிகுறிகள் தென்படப் போகின்றன. உதவி வருமானங்கள் பெருகும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி அதன் கல்யாண கனவுகள் அல்லது கடந்த ஆண்டு முயற்சிகளுக்காக நீங்கள் செய்த ஏற்பாடுகள் எல்லாம் இப்பொழுது கை கொடுத்து உதவப் போகின்றன. அவைகள் வெற்றிகரமாக முடிவடையும். பிள்ளைகளின் நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பொன்னான நாளாக இந்த நாளை கருதலாம். மேலும் இந்த நாளை வளப்படுத்திக் கொள்ள குருவாரம் என்பதால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பகை நீங்கி பாசம் கூடுகின்ற நாள். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியலாம். பஞ்சமஸ்தானத்தில் ராகு, புதன், செவ்வாய், சூரியன். எனவே நீங்கள் பிள்ளைகளின் நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் என்றாலும் கூட பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. இல்லையே அவற்றால் பிரச்சனைகள் உருவாகலாம். 9ஆம் இடத்திலே சனி இருப்பதால் பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். கணவர் மற்றும் குழந்தைகளோடு நீங்கள் உல்லாச பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகலாம். ஆண்களாக இருந்தால் மனைவி மற்றும் குழந்தைகளோடு நீங்கள் உல்லாச பயணம் செல்லும் வாய்ப்புகள் இன்றைக்கு உருவாகலாம். குரு பார்வை இருக்கிறது. குரு வாரமாகவும் இன்றைக்கு இருக்கிறது. பெரும்பாலும் குரு வாரம் வருகின்ற பொழுதெல்லாம் நீங்கள் வியாழக்கிழமை விரதம் இருந்து குருவை கும்பிடுவது நல்லது. குரு பார்க்க கோடியன்மை என்பார்கள். அந்த குரு இப்பொழுது உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. என்ன தடைகள் வந்தாலும் அது விலகும் ஆற்றல் குருவின் பார்வைக்கு உண்டு. அப்படிப்பட்ட குருவை இன்றைக்கு சிவாலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். தடைகளை அகற்றிக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.